தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுக மட்டும்தான் காக்க முடியும் என நிரூபித்துவிட்டு கெத்தாக வந்திருக்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டியான பாஜக கூட்டணியை நிலைகுனிய வைத்திருக்கும் போது தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாத பாஜகவிற்கு என்ன நிலைமையாகும் என நினைத்து பார்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு மீது பிரதமர் மோடி ஏவ நினைத்த அஸ்திரம் பூமரங்காகி அவருக்கே வினையாகி விட்டதாகவும் விமர்சித்தார். மோடி அவர்களே, இட்ஸ் டூ லேட். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஏ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலியும் வச்சிருக்கிறோம். அப்போ பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகுன்னு மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. தமிழ்நாடு முழுக்க மதக்கிழமை பண்ணுறது மட்டும்தான் காலங்காலமாக அவங்களுடைய ஒரே அஜெண்டாவாக இருக்குது. தஞ்சாவூர்லேயும் மதுரையிலையும் அதை ஆரம்பிச்சுட்டாங்க. கண்கூடாக பார்த்தோம். இப்படிப்பட்டவங்கிட்ட அந்த ஆட்சி போனால் என்ன நடக்கும்னு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் முகத்தை கர்ச்சீஃபால் மூடி அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்ததாக விமர்சித்தார். பரபரப்புக்கிடையே நான் டிவியில் ஐபிஎல் பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதாக கூறிய மு.க.ஸ்டாலின், இதில் என்ன தவறு இருக்கிறது? ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை டிவியில் பார்த்ததாக நீங்கள் கூறியதுதான் வெட்கக்கேடானது எனவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டிருக்கிறார். நான் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்கள காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்ட முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்குறது தப்பு இல்லை. முதலமைச்சராக இருந்துட்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவைகளை சுட்டுக்கூட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். பழனிசாமியை அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும்.